இன்னைக்கு நீராகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நேத்தி வடிச்ச சாதத்தை நைட்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ லைட்டாக இதை பசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். உப்பை தண்ணியில நல்லா கரைச்சிக்கலாம். என்னடா இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுல 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் கலந்துக்கலாம். தயிரை நல்லா மோர் ஆகிற அளவுக்கு இந்த தண்ணியில நல்லா கரைச்சிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நம்ம காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீராகாரம் குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே குடிக்கலாம். சளிலாம் கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. இந்த சம்மர் டைமுக்கு இது காலையில குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ்னே சொல்லலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மீதி இருக்க சாதத்தை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கிறேன். என்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல சாதம் மீறுதோ அன்னைக்கெல்லாம் இந்த கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த சாதத்தையே நம்ம காலைல டிஃபனா எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இந்த வெங்காயத்தை ஒரு கடி, இந்த பழைய சாதத்தை ஒரு குடி அப்படின்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.